பார்க்கின்சம் ஆகட்டும், ஸ்ட்ரோக் ஆகட்டும், அதுபோல் L3 L4ல கம்ப்ரஸ் ஆகட்டும், பல்ஜிங் ஆகட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகட்டும், அதுபோல் மூட்டு தேய்மானம் ஆகட்டும், நீ ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகட்டும், அல்லது ஹைப்பர் பிளாசியா ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு சார்ந்து தான். இதெல்லாம் ஆரோக்கிய தேவைகள். அதுபோல சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆகட்டும், எதுனாலும் சரி இது வந்து எலும்பு சார்ந்து தான். இந்த எலும்பு சார்ந்து ஏன் ஆரோக்கிய தேவைகள் ஏற்படுது அப்படின்னா, இப்ப யாருமே வெள்ளனை எந்திரிச்சு குளிக்கிறது கிடையாது. இங்க வரவங்களுக்கு வாழை இலை குளியல் பண்றோம், மூலிகை குளியல் பண்றோம், செந்தூர குளியல் பண்றோம். இந்த மாதிரி இந்த செந்தூர குளியல்னு கேட்டீங்கன்னா உள்ள அதாவது வந்து புத்து மண்ணோட கலந்து செந்தூரம்ன்ற 63 வகையான மூலிகைகளை போட்டு மேல் ஃபுல்லா பூசி உட்கார வச்சிரும் 1 மணி நேரத்துக்கு. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் பிளாசியா நம்ம இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, எலும்பு வீக்கம். நீங்க அலோபதியிலயோ சித்தாலயோ எதுலையுமே ஷிஃப்ட் பண்ணவே முடியாதுங்க. ஒண்ணு முக்கு மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும் லாஸ்ட் வர. ஆனா இந்த செந்தூரத்தை போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த எலும்பு ஹைப்பர் பிளாசியா ஸ்ட்ரிங் ஆகுறதுக்கான கண் கூட நாங்க நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம். அது மட்டுமல்ல, உள்ள கெட்ட நீரை ஃபுல்லா எடுத்துருது. ஸ்கின் டிசீஸ முற்றிலும் குணமாக்குது. சொரியாசிஸ்ல இருந்து இன்னும் நிறைய என்னென்ன ரேஷஸ் இருக்கோ அத்தனை வியாதிகளையும் தோல் வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய இந்த அருமையான மூலிகை இந்த செந்தூர குளியல். இதை நாங்க வாரத்துல 3 நாள் போடுறோம். அப்படின்னா கட்டிகள் வருது, அந்த கட்டிகள் தான் பின்னாடி கேன்சரா மாறுது. நான் இங்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லிடுறேன். அடப்பு வருமம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குங்க, நம்மளுடைய கை கம்பு கூட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்படி தடவி பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் வலிக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா பிரஸ்ட்ல மாஸ் ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஏற்படுதுன்னு அர்த்தம், கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நான் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தடவு முறைகள்ல கட்டிய நம்ம வந்து குணப்படுத்தி இருக்கோம். எந்த ஒரு கட்டினாலும் அதை நம்ம வந்து கையை வச்சு சுழற்சி முறையில பண்ணிட்டே இருந்தோம்னா போதும், அந்த இடத்துல கட்டி கரைஞ்சிடும். ஆனா அது கட்டி கரையிறதுக்கான வர்ம புள்ளிகளும் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகளையும் நாங்க ஸ்டிமுலேட் பண்றோம். இதுல மட்டும் பண்ணா மட்டும் அது கரையாது. ஆனா வர்ம புள்ளிகள்ல அக்குபஞ்சர் புள்ளிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி கரைக்கும் புள்ளினே இருக்குது. சோ அந்த நம்ம ராசி வர்மாலயத்துல யூடியூப் சேனல்ல கட்டி கரைக்கும் புள்ளினே நான் கொடுத்திருக்கேன். ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம உங்க சேனலுக்கா ஒண்ணு கொடுக்குறேன். இங்க பாருங்க, நம்மளுடைய விழி பாத்தீங்கன்னா கருவில் இருக்கிற கருவிலிக்கு நேரம் அப்படி புருவத்துக்கு நேரம் அப்படி கொண்டு போய் வச்சுட்டு லைட்டா சுழற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புக்குள்ள எந்த கலலையோ கட்டியோ நம்மளுக்கு தங்காது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புள்ளி இந்த புள்ளி. இது வந்து GT14 சொல்லுவாங்க. இதுல வந்து வர்ம புள்ளிகளும் இருக்குது. இந்த இடத்துல பூச்சாண்டி களம் இருக்குது. இந்த இடங்கள்ல இப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா கட்டிகள் வந்து கரண்ட். நம்ம ஆதி சேனல்ல ரொம்ப முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஆசிரமம். இங்க வந்து நேச்சுரோபதி கிளினிக் வச்சுங்களேன், அவங்க வந்து பல அற்புதமான விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். அம்மாவே நம்மளோட கருத்துக்களை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நான் வந்து என் பேர் சுமதி. நான் ரிட்டையர்டு ஜுவாலஜி டீச்சர், சிவகங்கையில் இருக்கேன். இப்போ வந்து இங்கே நீங்கள் பார்க்குற இடம் வந்து கல்லலுக்கு பக்கத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு பக்கத்தில் உள்ள முத்துப்பட்டிங்கிற ஒரு கிராமம். இங்கே வந்து ராசி வர்மாலயம், அதாவது கருங்காலி சித்தர் ஆசிரமம். இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது. ஊசி மாத்திரை மருந்து எதுவும் கிடையாது. டாக்டர் அம்மா ரொம்ப கைண்டா இருப்பாங்க. நம்ம வந்த உடனேயே நம்மளுடைய நாடி பிடிச்சு பார்த்து நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்க வந்து நமக்கு என்ன ட்ரபிள் இருக்கு, அடுத்து வந்து அது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எது வீக்கா இருக்கு, அடுத்து என்ன லெவலுக்கு போகும், அந்த அளவுக்கு அவங்க வந்து டயக்னாஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஃபெக்டை சரி பண்றாங்க. இனிமே வராத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோயம்புத்தூர், சென்னை, அதிகமாக பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சௌகரியமாயிருக்காங்க. நானுமே ஒரு 1 இயருக்கு முன்னால் சிவியர் அல்சரால் வந்தேன். இப்போ ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். அதனால நான் இங்கே ஒரு சர்வீஸாக வந்து என்னால் முடிஞ்சது பேஷண்ட்டுகளுக்கு கிளாஸ் எடுப்பேன், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன உடம்புக்கு ஆரோக்கியம், அதை கூட வந்து வலி வேதனைன்னு சொல்ல விட மாட்டாங்க. ஆரோக்கியம் தான் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் தான் எல்லாமே. காலுக்கு ஆரோக்கியம் வேணும், இடுப்புக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கருங்காலி மரங்கள் இருக்கு. அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரேடியேஷன்ஸ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அங்கே உட்காந்து தான் கிளாஸ் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க. அந்த காற்று பட்டாலே நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் ரேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்காலி ஈஸ்வரர்னு சிவன் இருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர்.
அப்புறம் நம்ம வணங்கிக்கலாம். எந்த ஆபத்துகளே நம்பி வரலாம், நல்லது நடக்கும். இந்த கோவில் தான் கருங்கல் ஈஸ்வரர் உள்ளது. அதே போல நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இங்க வந்த உடனே என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்குரிய சிகிச்சையை செய்யறாங்க. அது போல இங்க உள்ள டாக்டர் அம்மா, சாமி எல்லாருமே உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கேன். ஐயா எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் பரமேஸ்வரன் கேட்குறேன். நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். இடுப்பு வலியும் முழங்காலம் நல்ல ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. இங்கே நல்ல வடிவாக இதுன்றாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ வந்ததுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல மனது நல்ல நிம்மதியாக இருக்கு. சரிங்க சரி. அது ரெண்டு வாரமா நீங்க கண்டினியூ ஃபாலோ பண்ணீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஊக்கமா? முதல் வந்து எங்களுக்கு மழை கொஞ்சம் முடியல, அது எங்களுக்கு கொடுக்கல. இப்போ வந்து கடைசியாக வந்த ட்ரீட்மெண்ட் நல்லா செய்யுது. நல்லா எங்களுக்கு மனது திருப்தியாக செய்துடுறோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிங்க. வேற சொல்ல இருந்தீங்களா? இல்லை, நல்லா இருக்கு. இந்த ஆஸ்பத்திரிக்கு நல்லா இருக்கு. அவங்க டாக்டர் நல்லா பார்க்குறாங்க, நல்லா அனுசரித்து பார்க்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. ஐயா வணக்கம். ஐயா எங்கிருந்து வரீங்க, உங்க அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என் பேர் ரஞ்சித். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன். இந்த ரசிகவர்மாலயம் வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். சிகிச்சை எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பேக் பெயின் இருந்தது. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வந்து 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போது ரொம்ப பரவாயில்ல, நடக்கவே முடியல அவங்களுக்கு. இப்போது ரொம்ப நம்ம ரசிகவர்மாலயத்தில் மேடம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு சரி பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர், ரொம்ப நன்றி. வேற என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைச்சு? அங்கே டிஃப்ரென்ஸ் லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க. நீங்க ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி மெயின் அங்கே எல்லாமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான். ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எதுனா அவங்க எது சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆப்ரேஷன் போக விருப்பம் இல்லை. ஓகே, சூப்பர். அதுக்காக நாங்கள் தேடி பார்த்துட்டு இருந்தோம். இது கிடைச்சது. இங்கே வந்தோம். இங்கே டோட்டலாகவே சித்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் இருக்கிறதுனால ரொம்ப சிகிச்சைக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சூப்பர், ரொம்ப நன்றிங்க. வேற சொல்ல விரும்புறீங்களா? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? லைஃப் ஸ்டைல் இங்கே வாழ்க்கை முறை இங்க வரும்போது ஒரு அமைதி, பீஸ்ஃபுல் கிடைக்குதா? ஆமாம், 100%. இங்கே வந்து இருக்கிற வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, இந்த நேச்சர், ஃபவுனா எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் கொடுக்குது. எஸ்பெஷலி மார்னிங் லெசன்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணோம். ஸோ இட் கிவ்ஸ் த லாட்ஸ் ஆஃப் இன்சைட். ஸோ அது ரொம்பவே நாங்கள் மேடம் தேங்க்ஃபுல் சொல்கிறோம். ஸோ வில் ஆல்சோ ஃபாலோ வாட் இஸ் பீங் டோல்ட் டு அஸ். தேங்க்யூ மேம். வர்மாலயத்தை கேள்விப்பட்டு எப்படி வந்தோம்னா, சார் வந்து அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க கலைநகர் ஏரியாவில், மதுரையில். அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உமா கண்ணன் இருந்தாங்க. அவங்க சூப்பராக இருக்கு அவங்க சொன்னது எல்லாமே. அங்கே இருந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இந்த வர்மாலயத்துக்கு வர்றதுக்கு 3 மாசமா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வர முடியாது, எங்கள் மாமியார் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்ததுனால வர முடியாமல் போச்சு. கம்பல்சரியாக கட்டாயம் வரணும்னு நாங்கள் கிளம்பி இந்த வாரம் வந்துட்டோம் நாங்கள். ஆனா வந்ததுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா செஞ்சாங்க. எல்லாருமே ஒரு சிரிச்ச முகத்தோட, ஒரு கம்ப்ளீட்டடா, ரெண்டாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. மெயின் அதுதான். எப்படி வந்ததுக்கு முன்னே நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா தெரியுது. நல்லா பண்ணாங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுமா? என்ன? எனக்கு மூட்டு வலி தான். 2 நாள் மூட்டு வலியோட தான் வந்தேன். மூட்டு வலி ஓரளவு குறைஞ்சிருச்சு. இன்னும் திரும்ப நான் வருவேன். வாழ்க்கை முறை, உணவு முறை மாத்தினா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெயிட் தான் குறைக்க சொன்னாங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு கட்டாயம் முயற்சி பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். கட்டாயம் செய்வேன். செஞ்சுட்டு அவங்க வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா வாங்க. நல்லா பண்ணாங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. கருணாமூர்த்தி, வையம்பட்டி வெங்கடேஜராஜ் அவர்களே கடை வச்சுருக்கேன். கடை பேர். எனக்கு வந்து மூட்டு வலி தீபாவளி எப்போ வந்தது, முழங்காலில் வீங்கிருச்சு. நம்ம வீட்டு வலி இருந்தெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. அங்கே லோக்கலில் ஐபிஎஸ் டாக்டர் போயிட்டு அவங்க ஊசி போட்டு நீர் எடுத்ததுனால வலி அதிகமாகிடுச்சு. மறுநாள் அப்புறம் திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க டாக்டரு எனக்கு மூட்டு மாற்றணும் அப்படின்ட்டு, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் மூட்டு மாற்றணும் அப்படின்ட்டாங்க. சரி, மூட்டு மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி அங்கே எல்லாம் கல்லல் பக்கத்தில்
ராசி ஆசிரமம் அங்கே இருக்குது, நீங்கள் போங்க. அங்கே நோய் குணமாக அந்த மாதிரி வந்தேன். கல்லூரி பக்கத்தில் இருக்க அந்த ராசி வருமானத்துக்கு வந்தேன். அங்கே வந்ததில் வந்து ட்ரீட்மெண்ட் நான் 3 நாள் தான் எடுக்க முடிஞ்சதுனால லேட்டாக வந்துட்டேன். இப்போ அவங்களை வியாழன் வெள்ளி சனி தான் எடுத்தேன். வந்து எடுத்ததில் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ குச்சி குண்டெல்லாம் அடக்கல, இப்போ நல்லா ஃப்ரீயாக அடக்கிறேன். நான் டெய்லி 4 மாடி மேலே ஏறி இறங்குறேன். இப்போ எனக்கு வந்து மூட்டு வலி குறைஞ்சிருச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. இப்போ பாதி இருந்தது, அடுத்த இப்போ 2வது சிட்டிங் வந்திருக்கேன். அந்த இதில் இப்போவும் குணமாயிருக்கு. நான் எப்போ அவருக்கு வந்துட்டு இடையில வந்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓரளவு படிப்படி எல்லாமே மூட்டு வலி எனக்கு இடுப்படி இருந்துச்சு, பேக் பண்ணி அதான் மெயினாக அது குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக தோள்பட்ட வலி கீழே விழுந்தெல்லாம் அடிபட்டு அது வலி இருந்தது. அந்த வலியும் இந்த வந்து இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து எடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு வர்மா வந்து எண்ணெயை போட்டு இது பண்ணுறாங்க. அடுத்து வாழை இலை குளியல் பண்ணுறாங்க. அடுத்து செந்தூர குளியல் அது ஒரு நாளைக்கு போட்டு பூசி வெயிலில் நின்று அடுப்பு அனல் காய்ச்சி அனல் அது பண்ணுறாங்க. தொட்டில் தண்ணி தொட்டில் 2 மணி நேரம் உட்காந்தோம்னா அந்த வெயிலில் பண்ணுறதுலாம் குளிர்ச்சியாக உடம்பு குளிர்ச்சியாயிடும். அவ்வளோ வீக்காக இருந்த உடம்பு. நான் இப்போ எது சாப்பிட்டாலும் சததோஷம் இங்கே பச்சையெல்லாம் குளிக்கிறேன், சுடுதண்ணி தர குளிக்கிறல. ராசி வருமானம் வந்த பாடு இங்கேயும் பச்சை இருந்தால் அங்கேயும் பச்சை தான் குடிக்கிறேன். ஆமாம், நம்ம இங்கே உள்ள முறைப்படி உணவு சாப்பிட்டோம்னா தயவு எல்லோரும் மாலை 6 மணிக்கு மேல் சாப்பிடாதுங்க. பழங்கள் மட்டும் எடுத்துங்க. மதியம் என்ன சாப்பிட்டுங்க. ஆடு கோழி உங்களுக்கு என்ன கிடைச்சோ சாப்பிட்டுங்க. காலையில் சிம்பிளாக பண்ணிக்கோங்க. காலையில் மாதிரி கஞ்சி ஏதோ ஒன்று உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த ஓராக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த டீ தூள் அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நேராக வந்து பல வெளியே கடையெல்லாம் கிடைக்காது. அந்த ஓராக் டீயை நம்ம ரெகுலர் காலையில் சாயங்காலம் யூஸ் 21 நாள் யூஸ் பண்ணிட்டு வரனால இப்போ எலும்பு நல்லா பலமாகவும் இருக்குது. அதை டெய்லி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை சொல்கிற முறைப்படி செஞ்சோம்னா இந்த முடக்குவாதத்துலேருந்து மூட்டு வாதம், முழங்கால் வலி, இடுப்பு வலி, உடம்புல நோய்கள் அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் ராசி வருமானத்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஆதிசேகனுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். சொல்லுங்கம்மா. 15 வருஷம் அளவில் வந்து ஒரு வெயிட் தூக்குனதுலேருந்து இடுப்பு ப்ராப்ளம். அதுக்கு நானும் எங்கேயோ பார்த்தேன். ஒன்றும் செலவு தான் ஆகுது ஒழிஞ்சு ஒன்றும் கருத்து இல்லைங்க. இப்போ மாமா ஒருத்தர் இங்கேருந்து வந்திருந்தார் வையம்பட்டிலேருந்து. அவர் மூலியமா போன மாதம் அவர் வந்திருந்தார். அவர் மூலியமா இப்போ நான் வந்தேன். ஓரளவுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் எல்லாமே பார்க்க போனால் முன்னோர்கள் சாப்பிட்டது மாதிரி எல்லாமே செஞ்சால் ஓரளவுக்கு 199% தெளிவடையும். இது நாளடைவில் பார்க்க போனால் 100% வரும்னா நம்ம சாப்பாடை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இது வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ராசி வருமாலயம், சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி வட்டம், புதுப்பட்டி முத்துப்பட்டி கிராமம் ஊர். நம்ம ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஆசிரமத்தை வந்து பார்த்தேன். ரொம்ப எனக்கு பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு சின்ன கிராமம் மாதிரி இருக்க இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி நீங்க ஒரு நேச்சுரோபதியில், ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி இங்க இருக்கு. ஆனா இவ்வளவு பேர், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காங்க, வெளிநாடுல வந்து இவ்வளவு தூரம் வந்து தேடி வந்து கத்துக்கிறது, இவ்வளவு தூரம் அவங்க பயனடைஞ்சு போறது பெரிய விஷயமா இருக்கு. உங்களை இது பண்ணிட்டு கொஞ்சம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். எங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னா, ஆரோக்கியமே நமது பிறப்புரிமை, ஆரோக்கியமே நமது பரம்பரை சொத்து. என்ன சொத்து? நம்மளுடைய பரம்பரை சொத்து. இந்த பரம்பரை சொத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நாங்கள் இங்கே வந்து நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மருத்துவம் சிந்தாமணி மருத்துவம். அதற்கு முன்பு என்னை பற்றி சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த இயற்கை வைத்தியத்துக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மாழ்வாரையோட 2002 இருந்து 2009 வரை பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கோம். நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். நிறைய இயற்கை ஆர்வலர்களோட நான் உரையாடி இருக்கேன். எல்லாரோடையும் பயணிச்சிருக்கேன். நம்ம இந்த தோட்டமே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், ராசி இயற்கை விவசாய பண்ணைன்னு தான் நான் வந்து 2000 இதை வச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டடாக ஆர்கானிக் ஃபார்ம் தான் இது. ஸோ இது வந்து மண்ணுக்கும் மரத்துக்கும் இயற்கை. அப்போ மனிதனுக்கு என்ன இயற்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு இயற்கை மருத்துவத்தில் நிறைய ரகசிய குறிப்புகள் இருக்குது. நம்மளுடைய நம்மளுடைய பரம்பரை வைத்திய முறைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் பொழுது அதில் சிந்தாமணி மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருந்ததுங்க. இது வந்து சித்த மருத்துவத்துக்கெல்லாம் மூத்த மருத்துவம். நம்மளுடைய தமிழ், அதாவது வந்து தூய தமிழர் ராவணனோட கண்டுபிடிச்ச இந்த மருத்துவத்துக்கு பேர் சிந்தாமணி மருத்துவம். அவருக்கு வந்து 10 தலை கிடையாது, 10 துறைகள்ல சிறந்து விளங்கினாரு. அதுல மருத்துவத்துறையும் ஒண்ணு. அவர் சிவபக்தர்னு தெரியும், நல்ல இயல் இசை நாடகம் எல்லாம் தெரியும், நல்ல பயங்கரமான வீரர்னு தெரியும். அப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் நம்மளுடைய
தாத்தா ராவணர். அவருடைய நம்மளுடைய தமிழ் தாத்தா ராவணருடைய மருத்துவமான சிந்தாமணி மருத்துவத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. இது வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய மூக்குக்குள்ள போற மூச்சு காத்து உள்ள போய் டிராவல் ஆகி வாசி ஓட்டமா உள்ள போகுது பாத்துக்கோங்க. அது எப்படி வாசி ஓட்டமா போகுதுன்னா 10 விதமா போகுது, 10 வாயுக்களா போகுது. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன், கூர்மன், நாகன், கிரீகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 வாயுக்களும் 10 தொழிற்சாலைகளா நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது. இப்ப கூர்மன்ற வாயு நம்மளுக்கு போகல அப்படின்னா கண்ணுக்கு ஆரோக்கியம் தேவைப்படும். அது கிட்ட பார்வையா இருக்கலாம், தூர பார்வையா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நாகன்ற வாயு கழுத்துக்கிட்ட போகல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸா இருக்கலாம், அல்லது கழுத்துக்கு ஏதாவது சார்ந்த ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம். நாங்க வந்து ஆரோக்கியம் தான் சொல்லி பழகிருக்கோமே ஒழிஞ்சு எதையுமே ஒரு நோயினோ டிசீஸ்னோ நாங்க சொல்லல. நம்மளுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு பேரு எங்களுக்கு ஏதாவது ஒரு உறுப்பை சொல்லி, இப்ப கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கல்லீரலுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது, இதயத்துக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது. பாருங்க, இதுல பாசிட்டிவ் வந்துருது பாத்தீங்களா? இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தான் நாங்க எல்லாத்துக்கும் இறைச்சிட்டு இருக்கோம். எதையுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ், இல்லைன்னு சொன்னா அது நெகட்டிவ். நாங்க எல்லாமே எங்களுக்கு வேணும், ஆரோக்கியம் வேணும். பாத்தீங்களா? அப்ப ஆரோக்கியம் வேணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா இறைவன் பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்துரும். இங்க வர்றவங்களுக்கு மெயினா அதை நாங்க சொல்லி கொடுக்குறோம். இந்த சிந்தாமணி மருத்துவத்துல இந்த வாசி ஓட்டத்தை மெயினா நாங்க பாக்குறோம். அதுபோல வியானன்ற ஒரு வாயு ஆட்டினா நம்மளுடைய இடுப்புக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டுரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த வாயு போகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப நம்ம வாசி ஓட்டம் மூச்சு காத்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷார்ட் பிரீத் விட ஆரம்பிச்சிடும். நம்ம யாரெல்லாம் லாங் பிரீத் விடுறோமோ அவங்களுக்கு ஆயுள் காலம் கூட. இப்ப நிறைய அனிமல்ஸே நம்ம எடுத்துக்கோமே. இப்போ ஒரு ஈசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொன்னா அந்த ஈசலோட ஆயுள் காலம் அரை நாள் தான். அதுக்கு வந்து சுவாச நுரையீரலோ சுவாச மூக்கோ இதுக்குள்ளோ எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு அரை நாள் தான். இப்படி அது போல எலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆயுள் காலம் கம்மி. ஏன்னா அது வந்து சக்கு 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 மூச்சு விடுறதுனால அதுக்கும் ஆயுள் கம்மி. ஆனா சித்தர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் 2000 ஆண்டுகள் இருந்தாங்க, 3000 ஆண்டுகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆமையை எடுத்துக்கிறீங்களே, ஆமைக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 ஆண்டுகள்ல இருந்து 900 ஆண்டு காலம் வாழும் வரை 900 ஆண்டு காலம் வாழும் வரை ஒரு சில ஆமைகள்லாம் இருக்குது. அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆமை ஒரு பிரீத் விடுறதுக்கு 1 மாசம் ஆகும். அந்த ஆமைகள்லாம் பாத்தீங்கன்னா 900 வருடம் வாழும். 15 நாளைக்கு அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை மூச்சு பிரீத் விடுற ஆமைகள்லாம் பாத்தீங்கன்னா 180ல இருந்து 300 ஆண்டு காலம். இப்படி ஆயுள் காலம் கூடுது. இந்த ஆயுள் காலத்தை எப்படி நம்ம உடம்புக்குள்ள கூட்டிக்கிறது அப்படின்றதா நம்மளுடைய ரகசியம். இங்க வந்து மருந்துகளோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது. சூரணமோ அல்லது லேகியமோ எனி மெடிசின்ஸ் கிடையாது. ஒன்லி நம்ம வந்து போனை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான ஒரு மூலிகை டீ ஓராக்னு கொடுக்குறோம். அதையும் நாங்க வந்து அதுல என்னென்ன கலந்துருக்கோம், அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுது, நம்மளுடைய உடம்புல என்ன தேவை, என்ன சத்து தேவை, எதுக்கு நம்மளுடைய போன் எல்லாமே ஆஸ்டியோபோரோசிஸா மாறுது. ஏன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒர்க்கு நம்ம ஒர்க்கு போயிட்டே இருக்கோம். சில பேருக்குள்ள எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்தால் கண்டிப்பா நம்மளுடைய உறுப்புகள் பாதிக்கப்படும். அப்ப அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்புகளை ரெக்கவர் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த பாயிண்ட்களை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா போதும், கண்டிப்பா நம்ம ரெக்கவர் ஆயிடலாம். எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு சூட்சமம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு, இறைவன் வச்சிருக்காரு. நம்ம அதை விட்டுட்டு வெளியில தேடுறோம். நீங்க வெளியில தேடாதீங்க, உங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்க இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து 98% எல்லாருமே நல்லாகி போயிட்டு இருக்காங்க. 2% வேணா எங்களுக்கு நல்லாகாம இருக்கலாம், சக்சஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த 98% நல்லாகி போறாங்க. நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு இந்த சக்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வாசி ஓட்டம்ன்றது. இந்த வாசி ஓட்டத்தை மெயினா நாங்க வந்து கவனிக்கிறோம். அதுபோல ரத்த ஓட்டம், நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் வந்து எல்லா இடங்கள்லையும் பாஞ்சால் மட்டும்தான் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்களை இந்த ரத்தம் கொண்டு போகும். அப்ப இந்த ரத்தமும் இந்த காற்றும் நம்மளுக்கு இன்றியமையாது. இந்த ரெண்டையும் நாங்க வந்து அதோட பயன்களை விளக்கி என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லி, இதுதான் நம்மளுடைய ராசி வர்மாலயத்தோட ரகசியம். ஸோ இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா போதும், யாருமே அவங்க ஃபேமிலியில இதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க, அவ்வளோ ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ, நம்மளுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு என்ன ஆரோக்கிய தேவைகள் ஏற்பட்டாலும் அதுவும் அந்த குழந்தைங்களை போய் சேரும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கேட்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது சர்க்கரை சார்ந்தோ ஏதோ ஆரோக்கிய தேவைக்கு
நம்ம டாக்டர்கிட்ட போயிருந்தோம்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா டாக்டர்பாங்க. என்னன்னா 4 குழந்தைகள் இருந்தா அதுல 2 குழந்தைங்களுக்கு வரும்பாங்க. அதாவது ஹெரிட்டேஜ் பரம்பரை நோய்கள், அதாவது பரம்பரை ஆரோக்கிய தேவைகள் வந்து அந்த எத்தனை குழந்தைகள் இருக்கோ அதுல 1ல 2 பங்கு வரும் அப்படிம்பாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 45 வயசுல நம்மளுக்கு ஆரோக்கிய தேவைகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம குழந்தைக்கு 15 வயசுல இருந்து 20 வயசுல அந்த குழந்தைக்கு ஆரோக்கிய தேவைகள் ஏற்பட்டுருது. ஏன்னா பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போச்சு. அதனால அந்த பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய பாரம்பரிய முறைகளையும் நம்ம மறந்த அத்தனையும் தான் நம்மளுக்கு மருந்து. அந்த மருந்தை நாங்க இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் ராசி வருமானத்தோட நோக்கம். ராசி வருமானத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப இங்க பெரும்பாலும் வர்றாங்க அப்படிங்கன்னா நம்மளுடைய எலும்பு நரம்பு சார்ந்து தான். பார்க்கின்சம் ஆகட்டும், ஸ்ட்ரோக் ஆகட்டும், அதுபோல L3 L4ல கம்ப்ரஸ் ஆகட்டும், பல்ஜிங் ஆகட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகட்டும், அதுபோல மூட்டு தேய்மானம் ஆகட்டும், ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகட்டும், அல்லது ஹைப்பர் பிளாசியா ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு சார்ந்து தான். இதெல்லாம் ஆரோக்கிய தேவைகள். அதுபோல சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆகட்டும், எதுனாலும் சரி இது வந்து எலும்பு சார்ந்து தான். இந்த எலும்பு சார்ந்து ஏன் ஆரோக்கிய தேவைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனா இப்போ யாருமே வெள்ளனை எந்திரிச்சு குளிக்கிறது கிடையாது. ஸோ வெள்ளனை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எலும்பு சார்ந்து பெரும்பாலும் ஆரோக்கிய தேவைகள் ஏற்படாது. அதுக்கான சயின்டிஃபிக்கா என்னென்ன மாதிரி அப்படி நம்ம மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை நாங்கள் இங்கே உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் எலாபரேட்டாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு நம்மளுடைய ரத்தம் உற்பத்திக்கான ஒரு பயிற்சிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வியலுக்கான சில சீக்ரெட்டுகளை நம்ம அந்த இடத்துல ஒரு 1 hour வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 நாள் அட்டன் பண்ணால் போதும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான அத்தனை ஆரோக்கிய தேவைகளும் அதுல சரியாகிறதுக்கான நிவர்த்தி ஆகிறதுக்கான எதையுமே ஒரு தொடர்ச்சி கிடையாதுங்க. இப்போ நீங்க சுகர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியா டேப்லெட் போட்டுட்டே இருக்கணும். ஒரு தைராய்டுன்னு எடுத்துட்டா தைராய்டுக்கு டெய்லி டேப்லெட் போட்டுட்டே வரணும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு இருக்கு. அந்த எண்டு கார்டு என்னன்றதை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாற்றிலிருந்து நம்ம வந்து முற்றிலும் விடுபட்டுக்கலாம். உங்களுக்கு நேரம் இல்லையா, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில அற்புதமான இதுகள்லாம் இருக்கு. யாரு வேணாலும் வரலாம். எல்லாரும் அதாவது நம்மளுக்கு ஆரோக்கிய தேவைகள் வந்துதான் இங்க வரணும்லாம் கிடையாது. ராசி வருமானத்துக்கு வந்தீங்கன்னா நம்மளை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆரோக்கியமாவே இருக்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை கத்துட்டு போகலாம். நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் மெயினா நாங்க வந்து வெளியேற்றோம். அதனால இந்த டாக்ஸினையும் நம்ம வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல உள்ள டாக்ஸினை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டிப்பா எந்த ஆரோக்கிய தேவையுமே ஏற்படாது. அதனால மெயினா இங்க வரவங்களுக்கு வாழை இலை குளியல் பண்றோம், மூலிகை குளியல் பண்றோம், செந்தூர குளியல் பண்றோம். இந்த மாதிரி இந்த செந்தூர குளியல்னு கேட்டீங்கன்னா உள்ள அதாவது புத்து மண்ணோட கலந்து செந்தூரம்ன்ற 63 வகையான மூலிகைகளை போட்டு மேல் ஃபுல்லா பூசி உட்கார வச்சிரும் 1 மணி நேரத்துக்கு. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் பிளாசியா நம்ம இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, எலும்பு வீக்கம். நீங்க அலோபதியிலையோ சித்தாலையோ எதுலையுமே ஷ்ரிங்க் பண்ணவே முடியாதுங்க. ஒண்ணு முக்கு மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும் லாஸ்ட் வர. ஆனா இந்த செந்தூரத்தை போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த எலும்பு ஹைப்பர் பிளாசியா ஸ்ட்ரிங் ஆகுறதுக்கான கண் கூட நாங்க நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். அது மட்டுமல்ல உள்ள கெட்ட நீரை ஃபுல்லா எடுத்துருது. ஸ்கின் டிசீஸை முற்றிலும் குணமாக்குது. சொரியாசிஸ்ல இருந்து இல்ல நிறைய என்னென்ன ரேஷஸ் இருக்கோ அத்தனை வியாதிகளையும் தோல் வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய இந்த அருமையான மூலிகை இந்த செந்தூர குளியல். இதை நாங்க வாரத்துல 3 நாள் போடுறோம். அப்படிங்கும்போது இங்க வர்றவங்க ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, லாஸ்ட் நாள் போகும்போது அவ்வளவு குளோவாகி போவாங்க. அந்த அளவுக்கு குளோவும் கிடைக்கும். யாராவது கொஞ்சம் கருப்பா இருக்காங்க அல்லது கொஞ்சம் கலர் வேணும் அல்லது நம்மளுடைய கலர் வந்து டேர்ன் ஆயிடுச்சு சன்லைட்ல அப்படின்னு சொல்றவங்களாம் கூட இந்த செந்தூரத்தை வாங்கி அப்ளை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுல கலரும் கிடைக்கும், மாசு மறு எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு மறு இருக்குது அல்லது பரு இருக்குது என்ன ஒண்ணுனாலும் சரி, ஸ்கின் சார்ந்து எந்த ஒரு இதுனாலும் சரி, நம்ம ஒரு GT ஆயில் இருக்குது அதை அப்ளை பண்ணிட்டு 1 hour கழிச்சு அந்த செந்தூரத்தை அப்ளை பண்ண சொன்னோம்னா கண்டிப்பா ஸ்கின் சார்ந்து எந்த ஆரோக்கிய தேவைகளும் ஏற்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான செந்தூர குளியல் சிகிச்சை நம்ம பண்றோம். வாழை இலை உங்களுக்கு தெரியும், குளோரோஃபின் நம்ம உடம்புக்குள்ள போனுச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுபோல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுக்கு வேர்வை மூலியமா வெளியே அனுப்பிடும். அது வந்து வெறும் வாழை இலையில பண்ணோம்னா நம்மளுடைய வேர்வை மட்டும்தான் வெளியில போகும். ஆனா பாஷண தைலத்தை நம்ம தடவிட்டு நம்ம படுக்கும் பொழுது உள்ள கெட்ட நீரை ஃபுல்லா அதுவும் அப்சர்வ் பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த வாழை இலை. அந்த வாழை இலை குளியலும் பண்றோம். அதுபோல மூலிகை குளியல்ன்றது ஒரு 7-8 வகையான நம்மளுடைய இலை தலைகளை எடுத்து நம்ம அதை நல்லா அவிச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊத்துனோம்னா அவ்வளவு அருமை. அப்படி விளாரி கொலைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து வெண் குஷ்டத்தையே குணப்படுத்தக்கூடிய ஒரு குணம் கொண்டது விளாரி கொலை, விளாரி இலை அப்படிம்பாங்க. அந்த விளாரி இலையும் இதுல சேர்க்கிறோம்.
உங்களுக்கு புளியம் தலை தெரியும். புளியங்குலை வந்து நம்மளுக்கு வந்து மேல் வலியை போக்கும். அதுபோல் ஆரஸ்வதி இலையும் அப்படிதான். இப்படி நிறைய அரிய வகை மூலிகைகள் கொண்டு அந்த மூலிகை குளியல் பண்ண சொல்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது இன்னமும் புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்படி 4 நாளுக்கும் 4 விதமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோல் நம்ம பண்ணுறதுல அனல் சிகிச்சைன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் எங்கெல்லாம் பிளாக் இருக்குதோ, எங்கெல்லாம் உறைதல் இருக்கோ, எங்கெல்லாம் கொழுப்பு அடைச்சிருக்குதோ அதையெல்லாம் எடுத்து விடக்கூடிய சிகிச்சை பார்த்தீங்கன்னா அனல் சிகிச்சை. நம்ம ஒரு தைலத்தை தடவி நாங்கள் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி அனலை மூட்டிட்டு சுற்றி நிற்க வைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பும் இளைக்குது, வெயிட் லாஸ் ஆகுது. ப்ளஸ் நம்மளுக்கு இருதயத்தில் அடைப்பு இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது இருதயத்துலையும் நம்மளுக்கு அடைப்புல பிளாக்கே உங்களுக்கு வந்து நீக்க வைக்குது. அதுபோல் த்ராம்போஃபிலபைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நரம்புகளில், நம்மளுடைய இரத்த குழாய்களில் அங்கங்கே அடைப்பு இருக்கிறதுக்கு பேர் த்ராம்போஃபிலபைட்டிஸ்பாங்க. அந்த த்ராம்போஃபிலபைட்டிஸே இது போக வைக்குது. அதுபோல் வெரிகோஸ் வெயினுக்கு அதாவது இன்ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதில் வர்ற அந்த தழும்புகளை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கு மேலே அதை செயல்பட விடாமல் இன்ஆக்டிவேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெரிகோஸ் வெயினுக்கும் அருமையான சிகிச்சைகள் இருக்குது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி 4 நாட்களும் 4 விதமாக இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டு தான் இல்லை, நம்ம நல்லா இருக்கும் பொழுதே நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துட்டோம்னா போதும். நம்மளுக்கு எல்லாருக்குமே எந்த ஆரோக்கியம் சார்ந்து எந்த தேவையும் நம்மளுக்கு ஏற்படாது, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுதான் இங்கே நம்ம ராசி வர்மாலயத்தில் நடக்குது. உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய சேனலும் பார்த்தீங்கன்னா ராசி வர்மாலயம் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, தலைக்கு ஆரோக்கிய தேவை, கழுத்துக்கு ஆரோக்கிய தேவை, இடுப்புக்கு ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த அந்த இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த பாயிண்ட்ஸ் அமைக்க விட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் முற்றிலும் குணமாகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. ஏன்னா நம்ம வாசி ஓட்டை எடுத்து நம்ம வந்து வர்ம பாயிண்ட்ஸ்களை அங்கங்கே யாருக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்களை நம்ம அழுத்தி விட்டோம்னா போதும், அவங்க வந்து முற்றிலும் குணமாவாங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே மூட்டுக்கு ஆரோக்கிய தேவை ஏற்பட்டு, அதாவது வந்து நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஃபீஸ் கட்டிட்டு அங்கனுக்குள்ள யாரோ சொல்லி திருப்பி இங்கே வந்தவங்களாம் எத்தனையோ பேர், ஏராளம் பேர். அதுபோல் டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இங்கே போங்க, இங்கே போயிட்டு அப்படி முடியாட்டுன்னா அப்புறம் வரலாம் அப்படி சொல்லி எனக்கு டாக்டர்ஸே எனக்கு இங்கே பேரை கூட நான் சொல்கிறேன். திருப்பதி சார்னு சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர் திருப்பதி சார். அவரும் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அதாவது வந்து மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தை கண்கூட பார்த்ததுனால இதில் ஒரு நம்பிக்கை வந்து அவரே நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுவார். இங்கே ராசி வர்மாலயத்துக்கு போங்க ரொம்ப நல்லாகும்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சொல்லி. அந்த மாதிரி நிறைய டாக்டர்களுமே அலோபதி மருத்துவர்களுமே நம்ம மருத்துவத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதானங்க சக்ஸஸ் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி இயற்கை மருத்துவங்கள்லாம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவம் நம்ம இல்லை, அவ்வளோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. எல்லாரும் நல்லாகி போகிறான்னா அந்த கிரேடு எங்களுக்கு கிடையாது. நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய ராவணன் தாத்தாவுக்கு தான் இந்த எல்லா புகழும் அவருக்கு தான் போய் சமர்ப்பணமாகும். அதுபோல் எங்களோட பயணித்த நம்மாழ்வார் ஐயா, இப்போ நான் வந்து செல்லமுத்து ஐயான்னு சொல்லிட்டு உழவர் உழைப்பாளர் கட்சியில் இருக்காரு. அதில் வந்து நானும் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கேன். ஏன்னு கேட்டால் விவசாயிகளுக்காக நம்ம வந்து ஒரு சில இதுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது வந்து இயற்கை வாழ்வியலில் நம்மளுடைய உடலுக்கான ஒரு இது. நம்ம அதே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ விவசாயிகளுக்காக ஒரு அமைப்பு இருக்கணுன்றதுக்காக அதுலேயும் சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில பணிகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்நேரம் வேணாலும் கேட்கலாம், நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். ஆனால் நான் கன்சல்டிங்க்கு எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறது கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் இங்கே வந்து தங்கி சிகிச்சை பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கட்டணங்கள் உண்டு. ஒரு நாளைக்கு 3000 ரூபா, எல்லாம் தங்குறது, சாப்பாடு, ட்ரீட்மெண்ட், டாக்டர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபா, 4 நாளைக்கு 12000 ரூபா. அதுலேயும் ஒரு சிலருக்கு இப்போ வந்து ஸ்ட்ரோக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அதில் வந்து பக்கவாதம், அதுபோல் நடுக்குவாதம், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீஸை வந்து ரொம்ப குறைச்சிருப்பேன். 8000 தான், அந்த 4 நாளைக்கு 8000 தான். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக நாள் வரணும், அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸை குறைச்சிருக்கேன். அதனால் ஏன்னா பக்கவாதம் மூளை சார்ந்து யாருக்கெல்லாம் ஆரோக்கிய தேவை ஏற்படுதோ அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா மூளையில் உள்ள செல்ஸ் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து எவ்வளோ செல்ஸ் இருக்கோ அவ்வளோ செல்ஸ் தான் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த கொடை. அந்த கொடையை நம்ம வந்து அழியாமல் பாதுகாத்துக்கணும். அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி தலை சார்ந்து நம்மளுக்கு ஆரோக்கிய தேவைகள் ஏற்படும். இப்போ பக்கவாதமே வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்களுக்கு இருக்கிற செல்ஸ், டேமேஜ் ஆன செல்ஸ் போக மீதி கொஞ்சம் செல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செல்லை பராமரிக்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
கை காலை கூட நான் ஃபர்ஸ்ட் வர வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரெயினுக்குரிய செல்ஸ்களை அழியாம பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை தான் கொடுப்போம். அதே மாதிரி தான் நடுக்குவாதத்துக்கும் ட்ரைஜம் நியூராலஜின்ற முகவாதத்துக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். பிரெயின் சார்ந்து அதோட ஸ்பெஷல் சைல்டுலாம் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு நிறைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் ராவணர் மருத்துவத்தில் வந்து ஏராளமான பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்குது. நீங்களாம் சேர்ந்தா தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அது ஆரிஜின்லேருந்து எப்படி இந்த மருத்துவம் வந்ததுலேருந்து ரொம்ப சிறப்பாக விளக்கமாக சொன்னீங்கம்மா. இதில் வேறு அதாவது இப்போ உதாரணத்துக்கு மற்ற இதுக்குலம்மா நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. வேற இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகுது கேன்சர். பெண்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா irregular periods, கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை. தைராய்டு வந்துருச்சுனாவே அவங்களுக்கு irregular periods. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா தைராய்டு வந்துருச்சுனாவே உங்களுக்கு நம்மளுடைய கல்லீரல் உள்ள 125 டிசிசி வந்து சுரக்காது. சுரக்கலைன்னா நம்மளுக்கு போனுக்கு தேவையான சத்துக்கள், அங்க கால்சியம் அப்சர்வேஷன் ஆக்சுவேஷன் அங்க நடக்காது. அப்ப எலும்பு கண்டிப்பா வீக்காகத்தான் செய்யும். அதுபோல அவங்களுடைய கர்ப்பப்பையும் வீக்காகத்தான் செய்யும். அப்ப அதனாலதான் அவங்களுக்கு irregular periodsஓ அல்லது ஓவர் ப்ளீடிங்கோ வர்றதுக்கு காரணம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கட்டிகள் வருது. அந்த கட்டிகள் தான் பின்னாடி கேன்சரா மாறுது. நான் இங்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லிடுவேன். அடப்பு வருமம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குங்க. நம்மளுடைய கை கம்பு கூட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்படி தடவி பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் வலிக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா பிரஸ்ட்ல மாஸ் ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஏற்படுதுன்னு அர்த்தம். கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நான் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தடவு முறைகள்ல கட்டிய நம்ம வந்து குணப்படுத்தி இருக்கோம். சூப்பர். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டிகள் எப்போதுமே ஒரு வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். ஏதோ ஒரு காரணங்களால அது நடக்காம அது வளர்ந்துட்டே போகும். அந்த செல் வளர்ந்துட்டே போனுச்சுன்னா அதான் growth. அதுதான் நம்மளுக்கு மாசோ அல்லது ஃபைப்ராய்டோ அல்லது சிஸ்டோ ஏதோ பிசிஓடி எல்லாமே இப்ப வந்து உள்ள வந்து ஒரு கட்டி தானே. அது கட்டியோ எதுனாலும் சரி ஒரு கட்டி. அந்த கட்டிகள் வளர 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 அதை கவனிக்காம விட்டோம்னா தான் அது பின்னாடி பாறாங்கல் மாதிரி மாறிடும். இப்ப ஒரு புத்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அதான் வந்து நான் வந்து அட்வைஸ் பண்றதுலாம் அதான். ஒரு புத்து கட்டுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டே அதை தட்டி 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 விட்டுட்டோம்னா அந்த இடத்துல புத்து வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த புத்தை வந்து வளர விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப நீங்க வந்து கடப்பாறையை வச்சுதான் குத்தணும். அப்ப கடப்பாறைன்றது என்னது? ஆபரேஷன் பண்ணித்தான். அதனால அந்த ஆபரேஷன்ன்ற அந்த அந்த அளவுக்கு போகாம நம்மளே எந்த இடத்துல இருக்கோம் நம்மளுக்கு நம்மளுடைய வயித்தை நீங்க தடவி பாருங்க, மார்பகத்தை தடவி பாருங்க. பெண்கள் வந்து குளிக்கும் பொழுது நல்லா 4 ரூம்குள்ளதான் உட்காந்து குளிக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய உறுப்புகளை பெண் உறுப்பு ஆகட்டும் எல்லாத்தையுமே நீங்க டச் பண்ணி கொஞ்சம் அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதான்னு பாருங்க. மாற்றங்கள் ஏற்படுச்சுன்னா நம்மள்ட்ட மருத்துவர்கள்ட்ட வாங்க. அல்லது நீங்களே கூட லைட்டா சுழற்சி முறையில பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு பண்ணீங்கன்னா போதும், அந்த இடத்துல கட்டி இருந்ததுக்கு அடையாளமே தெரியாம போயிடும். நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி கட்டிகள் இருந்து அதை கரைச்சு நல்லாகி நிறைய பேர் போனவங்களா இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா மெமோகிராம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் போவாங்க. அதுல வந்து மேம் இல்லைன்னு வருது அப்படின்பாங்க. அப்படி ஒரு 2 பேர் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஆனா 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு. அவங்க வந்து ஐயோ நீங்க சொன்னதை நாங்க கேட்கல, நாங்க போய் டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா டெஸ்ட்ல ஆரம்ப நிலையில தெரியாது. ஏன்னா கட்டியா இருக்கும்போது அது கட்டின்னு மட்டும் தான் தெரியுமே ஒழிஞ்சு அதுல வந்து நீங்க வந்து பயாப்சி எடுத்து பார்க்கும்போது கட்டியா மட்டும் இருந்துச்சுன்னா மாறல அப்படின்னு சொன்னா அதுல கட்டின்னு தான் வரும். அப்ப அதுல கேன்சர் கட்டி இல்ல அப்படின்னு வந்துரும் ரிப்போர்ட். நம்ம கொஞ்சம் மிதமா இருந்துருவோம். அது நாளாக இதாயிரும். அதனாலதான் நான் சொல்றது அது வந்து எல்லாருக்குமே அப்படி ஆகுறது கிடையாது. ஒரு சிலருக்கு அப்படி ஆகுது. எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதனால எந்த ஒரு கட்டினாலும் அதை நம்ம வந்து கையை வச்சு சுழற்சி முறையில பண்ணிட்டே இருந்தோம்னா போதும், அந்த இடத்துல கட்டி கரைஞ்சிடும். ஆனா அது கட்டி கரையிறதுக்கான வர்ம புள்ளிகளும் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகளையும் நாங்க ஸ்டிமுலேட் பண்றோம். இதுல மட்டும் பண்ணா மட்டும் அது கரையாது. ஆனா வர்ம புள்ளிகள்ல அக்குபஞ்சர் புள்ளிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி கரைக்கும் புள்ளினே இருக்குது. சோ அந்த நம்ம ராசி வர்மாலயத்துல யூடியூப் சேனல்ல கட்டி கரைக்கும் புள்ளினே நான் கொடுத்திருக்கேன். ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம உங்க சேனலுக்காக ஒண்ணு கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுடைய விழி பாத்தீங்களா, கருவில் இருக்குல்ல, கருவிலிக்கு நேரம் அப்படி புருவத்துக்கு நேரம் அப்படி கொண்டு போய் வச்சுட்டு லைட்டா சுழற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புக்குள்ள எந்த கலலையோ கட்டியோ நம்மளுக்கு தங்காது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புள்ளி இந்த புள்ளி. இது வந்து GT14 சொல்லுவாங்க. இதுல வந்து வர்ம புள்ளிகளும் இருக்குது. இந்த இடத்துல பூச்சாண்டி களம் இருக்குது. இந்த இடங்கள்ல அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா கட்டிகள் வந்து கரைஞ்சிடும். அதுபோல கால்லையும் ஒரு வர்ம புள்ளி இருக்கு. இந்த வர்ம புள்ளிகள் தான் நான் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நான் வந்து
தேங்க்யூ. கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து நல்லா ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. ஆனா ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படி சொன்னா நான் பார்க்க மாட்டேன். ஓகே. அது நீங்க வந்து டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும். கண்டிப்பா. எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா மோனோபோலியா நாங்க வந்து எந்த மருத்துவத்தையுமே நாங்க வேணானே சொல்ல மாட்டோம். எல்லாத்துலயும் ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பா. ஆபத்து காலங்கள்ல நீங்க வந்து கண்டிப்பா. தொடர்ச்சியா தான் பண்ண வேணாம்னு தான் நாங்க சொல்லுவோமே ஒழிஞ்சு எதையுமே வேண்டாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். இங்க வர்ற பேஷண்ட்ஸுமே மருந்து மாத்திரைகள் வச்சிருந்தாங்கன்னா போட்டுக்கத்தான் சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அது வேணாம்னு சொல்லி, ஏன்னா ரிசல்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு எஸ் தெரியும். இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாமே நார்மல் வந்துடும். நார்மல் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு டாக்டர் அதை கொடுக்க மாட்டாங்க. ம். அப்ப உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். கண்டிப்பாங்கம்மா. இப்ப நான் மருந்து நிப்பாட்ட சொன்னேன்னு வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு அதுல இருக்கும் ஆஹா டேப்லெட் போடலையே மேடம் வேணாம்னு சொல்லிட்டாங்களே அது என்ன ஆகுமோ தெரியல. நிறைய அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வருமானியர்கள் எந்த மத்த மருந்துகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, எடுத்தோன்னு நான் நிப்பாட்டிடுவாங்க. வந்து எதையுமே எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடுவேன். அவங்க என்ன இந்த சித்தா மெடிசன் இது பண்றாங்களா ஹோமியோ எடுக்கிறாங்களா எதுனாலும் சரி அலோவ் பண்ணிடுவேன். அதுல அவங்களுக்கு வந்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் அவங்களே நிப்பாட்டிக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அற்புதமா, ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. வந்து சரஸ்வதி. எனக்கு வந்து 56 வயசு ஆகுது. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு தான் வந்தேன். வந்து கால் கொஞ்சம் மடக்க முடியாம இருந்துச்சு. நடப்பெல்லாம் பண்ணுவேன், ஆனா மடக்குனா ரொம்ப வலிக்கும். கார்ல எல்லாம் ஏற முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து இது கேள்விப்பட்டு வந்தோம். வந்தோன்னே ஓரளவு நல்லா ஆயில் இது மசாஜ் இதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? நடக்க முடியாது. காலை வந்து மடக்குனோம்னா வலிக்கும். மடக்கி இதுல பஸ்ல ஏற முடியாது, இதுல பண்ண முடியாது. அது மாதிரி வேற எதுவுமே இல்ல. மூட்டு வலி எல்லாம் கிடையாது. எதுவும் நரம்புல கோளாறு மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து நல்லா ஆயில் பாத் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கும். இந்த வாழை இலை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னோன்னா ஒரு தடவை கொஞ்சம் முக்காவாசி சரியா போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. திருப்பி 2வது ஒரு தடவை வந்தோம். அவங்களே போட்டு விட்டாங்க 10 நாள் ட்ரீட்மெண்ட். போட்டோன்னா ஃபுல்லா ஓரளவு நல்லா கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப எங்க பையன் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுல கொஞ்சம் சதப்பிடிப்பு மாதிரி இருந்திருக்கு. நாங்களும் ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்தோம், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம், எல்லாம் பார்த்தோம், ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் வலிக்குதுன்னாரு. அப்புறம் இங்க வந்துதான் இப்ப 4 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. வந்ததுக்கு கொஞ்சம் ரொம்ப ஓரளவு பரவாயில்லமா. அவங்க வேலை செய்யறதுனால அருமையா இருக்கு. ட்ரீட்மெண்ட் மசாஜ் எல்லாமே இங்க பிளாக்ல இருந்தா கிளியர் ஆகுது. அப்புறம் மார்னிங் ரொட்டீன் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி பிளட் ஃப்ளோ அதெல்லாம் இது பண்ணணும். ஓகே. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரெகுலர் நம்ம லைஃப்ல வீட்ல இங்கே இருந்து கத்துக்கிட்டு இருந்தா வீட்ல போய் நீங்க ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஈவினிங் லேட்டாக சாப்பிடக்கூடாது, ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் எடுக்கணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அவங்க சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ணா நம்ம உடம்ப எப்படி எடுத்துக்க முடியுமோ அது மாதிரி. மெயினா வெயிட் லாஸ், கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்க வந்தாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி விட்டுருவாங்க இங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா. அது மாதிரி ராசி வர்மா தான் அருமையா இருக்கு. நன்றி. தேங்க்ஸ். ராலிமலையில இருந்து 7-8 வருஷமாவே இருந்துச்சு முழங்கால். எனக்கு விருப்பமே இல்லை எடுக்கிறதுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ 3 நாளே கொஞ்சம் பாதி வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. வர சொல்லியிருக்காங்க. அது முடியுமா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, முன்ன வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. வந்ததுக்கு வித்தியாசம் இல்லை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் முசோனூர் கிராமத்திலேருந்து சக்கம்பட்டிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய உடம்புக்கு வந்து நான் நடக்க முடியாத சூழ்நிலையில் வந்தேன். இப்போ நடக்க முடியாத சூழ்நிலையில் வந்தேன். இந்த ராசிவர்மா ஆலயத்துக்கு வந்து நான் இது ஒரு 4 நாள் இருந்தேன். 4 நாளில் என்னுடைய உடல்நிலை நல்லபடியாக அமைந்துள்ளது. இதற்கு ராசிவர்மாவுக்கு எனக்கு நன்றி. சூப்பர், ரொம்ப நன்றிங்க. சிவகங்கை மாவட்டத்தில் கல் பக்கத்தில் முத்துப்பட்டி இடத்துல ராசி வர்மாயே இருக்கு. சிறப்புங்க. வெளியிலேருந்து வரணும்னா காரைக்குடி வந்து கல் வந்து ஆட்டோவில் இங்கே வந்துடலாம். சூப்பர் சூப்பர். சென்னை இருந்தால் வர்றாங்க, பெங்களூர் இருந்து வர்றாங்க, வெளியிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. வந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்குது,
94 87 58 28 30 இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எங்கே வரணும் எப்படி வரணும் ரூட்டு ஜிபே நம்பரே சொல்லிடுவாங்க. சூப்பர். ஜிபே இது மேப்பும் கொடுத்துருவாங்க. நன்றி. கூகுள் மேப்பில் இப்போ கொடுப்பாங்க. அம்மா நீங்க எப்படி ஆரோக்கியமாகி இங்க வந்தீங்க? உங்களால வந்து சொல்லுங்க. நான் வந்து உங்க கதையை சொல்லிருங்கய்யா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்கில் தான் வந்தேன். சரிங்க. என்னைய தூக்கிட்டு தான் வந்தாங்க. நடக்க முடியாது, பேச முடியாது, கை வேலை விளங்காது, கால் நடக்க முடியாது தான் வந்தேன். இங்கே வந்தேன். சரிங்க சார். வந்து அம்மாட்ட கேட்குறப்ப நான் 6 மாதம் ஆனால் சரியாயிடும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து வரணும்னு சொன்னாங்க. தொடர்ந்து நான் வந்தேன். 3 மாதத்துலேயே சரியாயிட்டு. சூப்பர் சூப்பர். இப்போ இருந்து அம்மாவோட இதில் வந்து இப்போ நான் வந்து மேனேஜராக இருக்கேன். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புங்க. உங்க அனுபவத்தை வந்து மக்களுக்கு இன்னும் சேர்க்கணுங்கிற முயற்சி பண்ணி இங்கே இருக்கீங்க. ஆமாம், இங்கே தான் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். ஒரு உண்மையிலுமே ஒரு ஆன்மீகவாதியா ஒரு சாமியாராவே ஆயிட்டாரு. நம்மளுடைய கருங்காலீஸ்வரர் ஆலயத்துல அவர்தான் ஃபுல்லா மெயினா பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்மா. வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் ஒரு உந்துதலா அவர் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி 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 நன்றிங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பர்மாலயா மருத்துவமனை பார்த்துட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள அந்த முக்கியமான பகுதியெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இதாகன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர் காடு அப்படியே ரொம்ப அழகாக ரம்மியமாக வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பகுதி முழுவதுமாகவே ரொம்ப ஒரு இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ரொம்ப நல்லா இருக்குது.